ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து நிஃப்டி 24,770 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த ட்ரெண்டில் தான், ஃப்ளாட்லேயே தான் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டைம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி வந்து 71 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 24,770 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 80,905 பாயிண்ட்ஸில் இருக்குது. 102 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் அடி கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. 350 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவ்ல இருந்துச்சு லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ண டைமில். ஆனால் இப்போ வந்து க்ளோசிங் 50,685 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 117 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து 799 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐஎஸ் வந்து 3097 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த எஃப்ஐஎஸ் நெட் செல்லர்ஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க மார்க்கெட்டில். இது வந்து எஃப்ஐஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் அந்த வருண் பிவரேஜஸ் அப்படிங்கிற ஷேரு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க போஃபா செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க முந்தின நாள். அவங்க வந்து நியூ ப்ராடக்ட்ஸு, அதுவும் இல்லாமல் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷன் இந்த நியூ ப்ராடக்ட்ஸில் பண்ணுறதுனால அவங்களோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பை கால் கொடுத்துருந்தாங்க. இந்த ரேஞ்சிலேருந்து, அதாவது லாஸ்ட் க்ளோசிங்லேருந்து 23% அப்சைட் போகும்னு சொல்லியிருக்காங்க அந்த அனலிஸ்ட்டு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஷேர் கொடுத்துருக்கு. 4% மேலே ஏற்றிருந்தாங்க. அவங்களோட மார்க்கெட் கேபிலேஷனும் 2 லட்சம் கோடி அதை டச் பண்ணியிருக்கு. அவங்க கொடுத்த டார்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1840 ரூபா கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு அது வந்து டச் பண்ணது 1546 ரூபா அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு 3.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் இன்னைக்கு 4% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா வருண் பிவரேஜஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைக்கா. இன்னைக்கு நைக்கா வந்து 19% கிட்ட ரேலி பண்ணியிருந்துச்சு. 228 ரூபா வரைக்கும் போனது. அதுக்கப்புறம் ஒரு 211 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 9% பாசிட்டிவ்ல. இன்னைக்கு 19% வரைக்கும் ரேலியாக இருக்குது. ஸோ மோரல் நைக்கா வந்து எதுக்கு ஏற்றுனாங்கன்னே தெரில. பட் இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து அவங்களோட லாஸ்ட் ரிசல்ட்ஸை வச்சு மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன் மோரல். ஸோ இன்னைக்கு நைக்கா வந்து பார்த்தீங்கன்னா 19% ரேலியாக இருக்குது மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸில் வந்து அப்டேட்டு. கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ரொமோட்டர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வார்பர்க் பின்கஸோட ஒன் ஆஃப் த அஃபிலியேட் தான் ஹைடல் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஸ்டேக் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. அதாவது பப்ளிக் ஆஃபருக்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ அவங்கக்கிட்ட இருந்து கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ரொமோட்டராக இருக்க திரிக்கூர் சீதாராம ஐயர் கல்யாணராமன் வந்து 2.36% ஆஃப் த ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஸ்டேக்கை வந்து இந்த வார்பர்க் பின்கஸோட ஹைடல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அக்யூர் பண்ணுறாங்க. 2.43 crore ஈக்விட்டி ஷேர்னு சொல்கிறாங்க. 2.36%, 535 ரூபா அந்த ரேஞ்சில் வச்சு கன்சிடர் பண்ணுறாங்க. 1300 கோடி வேல்யூ. ஸோ இதனால் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ரொமோட்டர் ஷேர் ஹோல்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 60.59% இருக்குது. இப்போ 62.95% அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஏழியரில் தான் இவங்க வார்பர்க் பின்கஸ் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸில் 8.4% ஆஃப் த ஸ்டேக்கை டைல்யூட் பண்ணாங்க 2931 கோடிக்கு. இந்த வார்பர்க் பின்கஸ் வந்து 8.67 crore ஷேரை வந்து சேல் பண்ணாங்க 338 ரூபா ஒரு ஷேருக்கு வச்சு. லாஸ்ட் இயர் ஜூனில் வார்பர்க் பின்கஸ் வந்து 6.2% ஆஃப் த ஈக்விட்டி ஸ்டேக் வந்து ஆஃப்லோட் பண்ணாங்க 725 கோடிக்கு. ஜூன் 2024 வார்பர்க் பின்கஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸில் ஹோல்ட் பண்ணியிருந்த ஸ்டேக் வந்து 9.17% இருந்துச்சு. அதே ஐபிஓக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 32% வந்து ஸ்டேக் ஹோல்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க அந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபர்லேயே நிறைய ஸ்டேக் டைல்யூட் பண்ணாங்க. ஸோ இன்னைக்கு கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஷேர் ப்ரைஸ் வந்து 544 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சுவலாக அன்றைக்கி மார்க்கெட்டில் 2% மேலே ரேலியாக இருந்துச்சு. ஆனால் க்ளோசிங் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கல்யாண் ஜுவல்லர்ஸில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி வில்மர். இன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் 10% கிட்ட ரேலி இருந்துச்சு. ஆக்சுவலாக 9% மேலே ரேலி இருந்துச்சு அதானி வில்மர். 393 ரூபா வரைக்கும் ரேலியாக இருக்குது அதானி வில்மர். இதுக்கு ரீசன் நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு அப்டேட் கொடுத்துருந்தா ஓம்கார் கெமிக்கல்ஸ் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் கம்பெனியில் 67% ஸ்டேக் வந்து அக்யூர் பண்ண போகிறாங்கன்ட்டு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து இன்றைக்கி அந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மோரல் இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி வில்மரை பொறுத்த வரைக்கும் அப்டேட். இன்றைக்கி மார்க்கெட்டில் 9% மேலே ரேலியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு கோல் இந்தியா தரப்புல வந்து ஒரு அப்டேட் இருக்குது. இவங்க கிரிட்டிக்கல் மினரல்ஸை அக்யூசிஷன் பண்ணுறதுல கண் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சேர்மனாக இருக்கிற PM பிரசாத் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ டொமஸ்டிக் மார்க்கெட்லேயும் சரி ஓவர்சீஸ் மார்க்கெட்லேயும் சரி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இன்க்ளூடிங் லித்தியம் வந்து அந்த மாதிரிப்பட்ட பிளாக்ஸை வந்து அக்யூசிஷன் பண்ண ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மொராட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த லித்தியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் எனர்ஜி டெக்னாலஜிஸு, விண்ட் டர்பைனு, எலக்ட்ரிக் கார்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக எலக்ட்ரிக் கார்ஸுக்கு பேட்டரி ப்ரொடக்ஷனுக்கு இந்த லித்தியம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட பிளாக்ஸ்
ஆக்ஷன் மூலமாட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அதை அக்யூசியேஷன் பண்ணுறதுல நாங்கள் ரொம்பவே கவனம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கோல் இந்தியா அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாட்டு ஒரு டொமஸ்டிக் கிரிட்டிக்கல் மினரல் அசட்டை வந்து ஒரு இப்போ ப்ரிஃபர்ட் பிட்ராண்டு கட்டாலி சோட்டி கிராஃபைட் பிளாக் வந்து அலி ராஜ்பூர் டிஸ்ட்ரிக்ட் மத்திய பிரதேஷில் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல் பிட்ராண்டு வின் பண்ணியிருக்காங்க. இதான் வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு நான் கோல் மினரல் மைனிங் வெஞ்சூரு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இன்னும் இந்த கிரிட்டிக்கல் மினரல் அக்யூசியேஷனில் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியா ப்ளஸ் ஓவர்சீஸில். ஸோ இந்த லித்தியம் அதுலேயும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து இந்த எலக்ட்ரிக் கார்ஸுக்கு பேட்டரி தயாரிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஏன்னா 50 ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் தான் பேசியிருக்காங்க. எனி ஃபியூச்சரே ஈவிங்கிற போது இந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. பட் இப்போ இருந்தாலும் கோல் இந்தியாவோட ஷேரு இப்போதைக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை கோல் இந்தியாவில். ஸோ இது வந்து கோல் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி தரப்பில் வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இவங்க ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஓப்பாலில் சில அமௌண்ட் ஆஃப் க்ரோஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஓப்பாலில் இவங்க 49.36% ஷேர் கேபிட்டல் வந்து ஹோல்ட் பண்ணாங்க. இப்போ அது வந்து 92.27% வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 காரணம் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இந்த சிசிடியை வந்து பைபேக் மூலமாட்டு ஈக்விட்டி ஷேராட்டு கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வாரண்ட் கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெர் வாரண்ட்டுக்கு 0.25 ருபீஸ் பேமெண்ட் ஆஃப் பேலன்ஸ் கால் மணின்னு சொல்கிறாங்க 86.281 crores. அது வந்து வாரண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெர் வாரண்ட்டுக்கு 0.25 ருபீஸ். அந்த வாரண்ட்டை வந்து கன்வர்ஷன் ஆஃப் ஈக்விட்டி ஷேர் மூலம், அதாவது வாரண்ட்டை ஈக்விட்டி ஷேராட்டு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பைபேக் ஆஃப் கம்பல்சரிலி கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸை 7778 கோடின்னு சொல்லியிருக்காங்க. 3 டிரான்ஜாட்டு ஓபால் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன், பேங்க், மியூச்சுவல் ஃபண்ட், அதர் ஹோல்டர்ஸ் மூலமாட்டு அது வந்து புட் கால் பை ஆப்ஷன் டேட் அப்படின்னு போட்டு ரெஸ்பெக்டிவ் டிரான்ஜஸ் மூலமாட்டு அந்த சிசிடியை ஈக்விட்டி ஷேராட்டு கன்வர்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மூலமாட்டு ஓபாலில் ஓஎன்ஜிசியோட ஷேர் ஹோல்டிங் இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓபாலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் வெஞ்சூர் தான். ஓஎன்ஜிசி கெயிலு, அடுத்தது குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், இவங்க ஹோல்ட் பண்ணுற ஜாயிண்ட் வெஞ்சூரில் ரன் பண்ணுற கம்பெனி தான். இந்த ஓபாலில் வந்து ரீசெண்டாக தான் ஆகஸ்ட் 9 வந்து 18,365 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓஎன்ஜிசி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட இருந்து, அதாவது பெட்ரோலியம் மினிஸ்ட்ரியிட்ட இருந்து அப்ரூவலும் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஓபாலுங்கிறது இந்த பெட்ரோ கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. மோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா குரூப்போட ஃபியனிக்ஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3550 கோடி ஒர்த்துள்ள செக்யூர்ட் அண்ட் அன்செக்யூர்ட் லோனை வந்து, அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை வந்து சேல் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அந்த ரேஞ்சில் வந்து பிட்டர்ஸை இன்வைட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டலாட்டு 420 செக்யூர்ட் அக்கௌண்ட்ஸோ 187 கோடி ஒர்த்து இருக்குது. அடுத்தது 5.60 lakh அன்செக்யூர்ட் அக்கௌண்ட்ஸு, அதோட ஒர்த்து 3363 கோடி இருக்குது. ஸோ அவங்க டெட்லைன் செட் பண்ணியிருக்கிறது ஆகஸ்ட் 26. இந்த இன்ட்ரெஸ்டட் என்டிட்டிஸ் வந்து சப்மிட் பண்ணலாம். இந்த இஓஐஎஸ் எக்ஸ்பிரஷன் ஃபார் இன்ட்ரெஸ்ட்டை சப்மிட் பண்ணலாம் லோன் சேலுக்கு. இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 16 வரைக்கும் அந்த டியூ டிஜிலன்ஸ் அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து சப்மிட் பண்ணலாம். பைண்டிங் பிட்ஸ் வந்து இன்வைட் பண்ணுறது செப்டம்பர் 27. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்க்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது பேங்க் ஆஃப் பரோடா தான் இந்த சேலுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபியனிக்ஸ் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பார்த்தீங்கன்னா 3550 கோடி ஒர்த்துள்ள இந்த நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை சேல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் குரூப்பை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸுக்கு செபி வந்து ஒரு 11 லட்சம் அபராதம் விதிச்சிருக்காங்க, பெனால்ட்டி. இது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சில ஸ்டாக் புரோக்கிங் நார்ம்ஸை வந்து இவங்க வயலேட் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 18 to ஆகஸ்ட் 25, 2022 அந்த காலகட்டத்திலையும், அடுத்தது ஏப்ரல் 1 ஜூலை 31, 2022 அந்த காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா செபி வந்து இன்ஸ்பெக்ஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ஏஎஃப்எல் செக்யூரிட்டிஸில். அந்த காலகட்டத்தில் இவங்க சில ஃபண்ட் டிரான்சாக்ஷன், அதாவது இன்கரெக்ட் ரீடென்ஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து இவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. கிளைண்ட் கோடு SWATIJNN. இந்த கிளைண்ட் கோடில் அவங்க பண்ண பேமெண்ட்டு ஒரு 18 கோடி பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஜூலை 6 பார்த்தீங்கன்னா அந்த ரீடென்ஷன் ஸ்டேட்மெண்ட் அந்த ரெசிப்டை காட்டியிருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து ஜூலை 7 பே பண்ண பேமெண்ட்டு ஜூலை 6 பே பண்ணதாட்டு காட்டிட்டு, ஆனால் ஜூலை 7 அந்த ரெசிப்டை பார்த்தீங்கன்னா இவங்க காட்டலை. ஸோ அதனால இப்போ அது ஒரு 18 கோடி ஒருத்துள்ள டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க பேமெண்ட்டு. ஸோ இப்போ அதனால பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 11 லட்சம் வந்து பெனால்ட்டி கட்ட இருக்கிறாங்க. இது வந்து செபி உத்தரவு போட்டிருக்காங்க. மோரட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நெகட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. வார்பக் பின்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபினான்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. அவங்களோட ஒன் ஆஃப் த அஃபிலியேட் மேங்கோ கிரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தான் அந்த கன்சிடர் பண்ணுறாங்க, அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. 4630 கோடி வேல்யூ உள்ள டீலு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு காம்படிஷன் ஆஃப் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க.
ஏர்லியராட்டு இவங்க காம்படிஷன் ஆஃப் கமிஷன் வந்து இன்னும் 2 அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து இந்த இண்டஸ்இண்ட் இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக்கை இன்வெஸ்கோ அசட் மேனேஜ்மெண்ட்லையும் இன்வெஸ்கோ ட்ரஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் பண்ண இருந்திருந்தாங்க. அதுக்கும் இது அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அடுத்தது அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 2475 கோடி வந்து அட்வென்ட் இன்டர்நேஷனல் ஃபார் அப்பல்லோ ஹெல்த்கோ அது மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண இருந்திருந்தாங்க. அதுக்கும் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு ரீசெண்டாட்டு இந்த 2 அப்ரூவல், அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. மோராட்டு இது வந்து வார்பர்க் பின்கஸில் வந்து அப்டேட்டு ஸ்ரீராம் ஹவுசிங் ஃபினான்ஸை 4630 கோடிக்கு வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்இடி இந்த ஷேரில் வந்து அப்டேட்டு இவங்க 4500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 29 அவங்களோட போர்ட் மீட்டிங், அதாவது தேர்ஸ்டே நடக்குது, அந்த போர்ட் மீட்டிங்கில் அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4500 கோடி குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பேஸ்மெண்ட் மூலமாட்டோ அல்லது ரைட்ஸ் இஷ்யூ அது மூலமாட்டோ ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர்இடி ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆர்பிஎன்எல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து தயா மாஜு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏஷியா எஸ்டிஎன் பெர்ஹாட் இவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ மலேசியாவில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக தான் இவங்க அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க இந்த 2 கம்பெனிஸுமே. ஸோ அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஏஷியன் நேஷன் அங்கே வந்து இந்த ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சர்வீஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுறதுக்கு வேண்டி தான் இவங்க பார்த்தீங்கன்னா அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஆர்பிஎன்எல்ல வந்து என்னோட கண் இருக்குது. ஸோ எப்பண்டா அது வந்து கீழே விட நம்மளோட என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்பிஎன்எல் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎன்எல் ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு 563 ரூபா இருக்குது. என்ன கேட்டால் அட்லீஸ்ட் ஒரு 450 வந்தால் தான் இந்த ஷேரில் நான் ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுவேன். இது வந்து ஆர்பிஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கியில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. இந்த மாருதி ஃப்ரெனக்ஸ் அப்படிங்கிற காரு நல்ல சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அப்டேட் கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜப்பான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அக்டோபர் 16 ஜாப்பனீஸ் மார்க்கெட்லேயும் இவங்க இந்த காரை சேல் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு இந்த மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா 700+ ஆர்டர் வந்து ஜப்பானில் இவங்களுக்கு கிடச்சிருக்கு. இந்த மாருதியோட ஃப்ரெனக்ஸ் காருக்கு ஜப்பானில் 700+ ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேகே டயர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1.32 crores வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 26% ஈக்விட்டி ஸ்டேக் வந்து ட்ரூ கேலக்ஸி பிரைவேட் லிமிடெடில் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இவங்க இந்த கம்பெனி வந்து சோலார் பவர் ஜென்ரேட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1.32 மில்லியன் ஈக்விட்டி ஷேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா ஆச்சு. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூவரே கேலக்ஸி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை ஜேகே டயர் வந்து 26% ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இந்த கம்பெனியில் வந்து அப்டேட்டு இவங்க வந்து ஜிஜி ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை வந்து அக்யூசிஷன் பண்ணுறதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 319 கோடி வேல்யூ. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா அக்யூசிஷன் கம்ப்ளீட்டேஷன் வந்து ஆகஸ்ட் 20 பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜிஜி ட்ரானிக்ஸில். ஸோ இவங்க வந்து டிஃபினிட்டிவ் அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா 55% ஸ்டேக் அந்த ஜிஜி ட்ரானிக்ஸில் அக்யூசிஷன் பண்ண போகிறோன்னு சொல்லி லாஸ்ட் மந்த் இவங்க அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து இப்போ 319 கோடி உள்ள டீலு அக்யூசிஷன் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஜி பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டார் காப்பு அவங்களோட ஸ்கூட்டர் ரேஞ்சை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 125cc ப்ரொடக்ஷனை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், அந்த ஐசிஇ இவி சைட் இந்த செக்மெண்ட்டில் இன்னும் பூஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களோட சிஓஆட் இருக்கிற நிரஞ்சன் குப்தா அவர் தான் கொடுத்துருக்காரு. ஸோ அவங்களோட ஸ்கூட்டர் எக்ஸ்பேன்ஷன் இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹீரோ மோட்டார் காப் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹட்கோ ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யமுனா எக்ஸ்பிரஸ்வே இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியோட சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் தான், ஒன் ஆஃப் த உத்தரப்பிரதேஷ் கவர்மெண்ட் கிளர்க் என்டிட்டி தான். ஸோ சில ப்ராஜெக்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த 2 பேருமே மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராட் இது வந்து ஹட்கோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.